நான் ஔவையார் பாடசாலையில் தமிழ் பள்ளியில் 4ஆம் நிலையில் படிக்கிறேன். நான் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பத்தி பேச போகிறேன். சுற்றுச்சூழல் மாசுபாடு அடைவதாலும் மனித குலம் மட்டுமல்ல, விலங்கினங்களும் தாவரங்களும் அழிவுக்கு உள்ளாகி வருகின்றன. இதனால் இயற்கை சமநிலை இழந்து பருவ காலங்கள் மாறி கடலில் ஆழி பேரலைகளும் கொந்தளிப்புகளும் கடும் புயல்களும் நிலச்சரிவுகளும் ஏற்படுகின்றன. சுற்றுச்சூழல் வெப்பமடைவதாலும் பனிக்கட்டிகள் உருகி கடலின் நீர் மட்டம் உயர்ந்து கடலோர மக்களின் வாழ்க்கை சீர்கெடுகிறது. மக்கள் அதிகமாக வாழும் இடங்களில் முழு சுகாதாரம் என்பது கேள்விக்குறியாக தான் உள்ளது. வீடாகவும் இருந்தாலும் சரி சுற்றுப்புற தூய்மை மிகவும் முக்கியம். சுற்றுப்புற தூய்மையாக இருந்தால்தான் சுகாதாரம் நன்றாக அமையும் என்ற நம் வள்ளுவர், புறம் தூய்மை நீரால் அமையும், அகம் தூய்மை வாழ்மையால் காணப்படும் என்ற குறளின் விளக்கி உள்ளார். ஒரு மனிதனுக்கு உடல் தூய்மையும் உள்ள தூய்மையும் மிகவும் முக்கியம் என்ற நம் முன்னோர்கள் சுத்தம் சுகம் தரும், கூழானாலும் குளித்து கூடி கதிரம் கசிக்கட்டு என்ற பழமொழி மூலம் தூய்மையை வலியுறுத்தினர். சுவாசிக்கும் காற்று, அருந்தும் நீர், உண்ணும் உணவு, உடுத்தும் உடை அனைத்துமே தூய்மையாக இருக்க வேண்டும். தூய்மையான காற்றுக்கு மரங்கள் மிகவும் தேவை. ஆனால் வெட்டப்படும் மரங்களுக்கு பதிலாக வேற மரங்கள் வைக்கப்படுவது இல்லை. சாலை ஓரங்களில் மாணவர்கள் மரம் நட்டி வைக்கிறார்கள். ஆனால் அதுக்கு சரியான பராமரிப்பு இல்லாததால் அவை வாடி விடுகின்றன. இன்று ஏறக்குறைய மணி பிளான்ட் எனும் செடியும் கற்றாழை எனும் செடியும் அனைவரது வீட்டிலும் அழகுக்காக வைத்திருக்கிறார்கள். ஆனால் அது உண்மை அல்ல. இந்த செடிகள் காற்றின் நச்சுத்தன்மைகள் இருப்பின் அதை பெருமளவு குறைத்து நம் சுவாசிக்கும் காற்றை சுத்தப்படுத்தவும் உதவுகிறது. நம் வாழும் இடங்களை சுற்றி நீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். நீர் தேங்கினால் கொசுகளின் வாழ்விடமாக மாறி நமக்கு தீராத வியாதியை பரிசாக தந்துவிடும். பெரும்பாலான ஆறுகளில் தொழிற்சாலைகளில் இருந்து வரும் கழிவு நீர் கலப்பதால் ஆற்று நீர் கெட்டு போகிறது. இதனால் குடிநீரை கூட காசு கொடுத்துதான் வாங்க வேண்டும் என்ற நிலை வளர்ந்து வருகிறது. வீட்டு வாசலில் தெரு ஓரங்களில் என்ற நினைத்த இடமெல்லாம் குப்பைகளை போடக்கூடாது. வீட்டில் தூய்மையாக சமைக்கப்பட்ட உணவுகளையும் சுத்திகரிக்கப்பட்ட நீரையும் நாம் உட்கொள்ள வேண்டும். இயற்கையை நேசிப்போம், செயற்கையோட வாழ வேண்டுமா என்ன யோசிப்போம். மாசில்லா சுற்றுச்சூழலை உருவாக்குவோம், சுற்றுச்சூழலை பாதுகாப்புவோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். மாணவன் சர்வேஷ் மாரிமுத்து சுற்றுச்சூழல் பற்றி ரொம்ப சிறப்பாக பேசியிருந்தார். மிக்க நன்றி சர்வேஷ் மாரிமுத்து. முதல் பருவ தேர்வுகள்லாம் வெற்றிகரமாக முடிந்தது. கடுமையாக உழைத்த ஆசிரியர்களுக்கும் சிறப்பாக தேர்வுகள் எழுதிய மாணவர்களுக்கும் அனைவருக்கும் பாராட்டுகளும் நன்றிகளும். சென்ற வாரம் ஆசிரியர்களுக்கான கலந்துரையாடல் மிக சிறப்பாக நடைபெற்றது. பல ஆசிரியர்கள் கலந்து கொண்டு தங்களோட கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் பகிர்ந்து கொண்டனர். ரொம்ப உதவியாக இருந்தது. தொடர்ந்து மாதம் இந்த ஆசிரியர்கள் கூட்டம் நடைபெறும். அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு உங்களது கருத்துக்களையும் எண்ணங்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது பள்ளியை வெற்றிகரமாக நடத்தி செல்ல மிகவும் உதவியாக இருக்கும். இந்த கலந்துரையாடலில் திருக்குறள் பற்றி நிறைய விருப்பங்கள் தெரிவிச்சிருந்தாங்க ஆசிரியர்கள். அதற்கான ஒரு செயல் திட்டத்தை வகுத்துட்ருக்கோம். விரைவில் அதற்கான அறிவிப்பு உங்களை வந்தடையும். சரிங்களா? சரி, நம்ம வகுப்புக்கு செல்வோம். நன்றி, வணக்கம்.